அந்த ஆளும் கையெழுத்து போட்டுட்டாரு. இனிமே இந்த வீட்டோட குடும்பி என் கையில. இந்த வீட்டை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கணுமோ அப்படி ஆட்டி படைப்பேன். என்ன மோத்தா, உன் கணக்கு எனக்கு புரியல. அப்பா, இந்த விஷயம் புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி. அந்த ராமநாதன் மீன் இல்லப்பா, திமிங்கலம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. என் ஆத்தா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதனால தான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம பணத்தோட வந்தேன். அப்பா, இதெல்லாம் ஆரம்பம் தான். சீக்கிரம் அந்த ராமநாதன் குடும்பம் நடு தெருவுக்கு வரும். அதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படி சொல்லுத்தா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிதா, எதுவா இருந்தாலும் எனக்கு நீ போன் பண்ணு. ஏன் இந்த ஆட்டோ சாவி எங்க வச்சேன்? இங்கதான் இருந்தது. உஷு செம்மங்க நச்சுன்னு இருக்கிறீங்க. பா பா பா, அப்படியே உங்களை பார்த்தா அள்ளுதுங்க, தேவதை மாதிரி இருக்குதுங்க. இந்த கேலண்டர்ல எல்லாம் மகாலட்சுமி படம் வரும் தெரியுமா? இனிமேல் உங்க போட்டோ தான் வரணும், அப்பதான் அது அப்படி இருக்கும். போதும் போதும், கைவிட போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. சொல்லுங்க. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமா. அப்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்னதுக்காக தேங்க்ஸ். இருங்க இருங்க, ஏதோ ஒண்ணு வருது வருது வருது. ஒரு தங்க சிலையே தங்க நகைகளை போட்டுக்கொண்டு கண்ணாடில அழுகு பாக்குதே. ஆச்சரியக்குறி. இது என்னது? கவிதை கவிதை. கவிதைன்னு அடுத்த தடவை சொல்லிட்டு சொல்லுங்க. பழகிறீங்களா? நீங்க நான் வேணா சொல்லுங்க. பயங்கரமா இருக்கிறீங்க. சரி சரி, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வெளியில போறோம். அப்படியா? எங்க போறோம்? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உங்களையும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கா. ஓகே, சூப்பரா போயிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள நான் வண்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே வேதா. ஹேய் ஓமனி. ஹாய். வரும் வரும். என்ன வேதா, ரெடி ஆயிட்டியா? இதோ 5 மினிட்ஸ். ஏய், இதுதான் 1 hour சொல்லிட்டு இருக்கேன். ஏய், முடிஞ்சிருச்சுடி. ஓகே, சண்டை போடாம ரெடி ஆகுங்க. நான் கீழ வெயிட் பண்ணுகிறேன். சரி குடு, நான் வச்சு விடுறேன் உனக்கு. என்ன, அந்த அனிதா கிட்ட இருந்து ஒரு போனையும் காணும், ஒன்னையும் காணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி, நாமளே போன் பண்ணி கேட்போம். ஹலோ, சொல்லுங்கக்கா. என்ன அனிதா, ஒரு போனையும் காணும், ஒன்னும் காணும். அவ உன்னையும் மயக்கிட்டாளா? இல்ல நீ அவ கூட சேர்ந்துட்டியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஏன் அவ கூட சேர போறேன்? நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா. என்ன அனிதா சொல்ற? அவ இந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நாம போட்ட பிளான் எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்ல அனிதா. அவளை இன்னைக்கு நான் அசிங்கப்படுத்திட்டேன்ல. அப்படியா? ஆமாக்கா, நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கல்யாணத்துக்கு போலான்னு போனா. யார் வீட்டு நகைய யார் எடுத்து போடுறது? எல்லாம் ஏன் வீட்டு பணத்துல வாங்கினதை போடுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரே சிரிப்பு. அவ முகமெல்லாம் மாறி போச்சு. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சுக்கா. சூப்பர். இந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இரு. அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கக்கா. அந்த வீட்டோட கொத்து சாவி உன் கைக்கு வர மாதிரி பாத்துக்கோ. அத வச்சுக்கிட்டு அவ ரொம்ப ஆட்டம் போடுறான். அது வேறயா? அப்ப சீக்கிரம் அந்த வேலையை பாத்துறேன். அனிதா,
என்னை வீட்டை விட்டு அனுப்புனவ நிம்மதியாவே இருக்க கூடாது. கண்டிப்பா இருக்க விடக்கூடாதுக்கா. அவளை தொடர்ந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற வேலையை மட்டும் பாரு. அவளையும் அவ புருஷனையும் பிரிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். அதுக்குண்டான திட்டத்தை நான் ரெடியா வச்சிருக்கேன். ம் கண்டிப்பாக்கா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதானே நமக்கு முக்கியம். கண்டிப்பா சொல்றேன். சரி அனிதா, நான் அப்புறம் பேசுறேன். ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ம் சரிக்கா. உன்னை வெளியே அனுப்பினவளே நான் தான். நீ என்னடானா என்ன நம்பிட்டு இருக்க? வேதவல்லி, நீ எப்படி உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சொந்த நகையா? ஒருத்தவங்களோட பொருளை போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அடிப்படை நாகரிகம் கூடவா தெரியாது உங்களுக்கு? சாந்தி, சொல்லுங்கய்யா. சமையல் பண்ணலையா? இல்லைங்கய்யா, சமைச்சேன். வேதாச்சியை சாப்பிட கூப்பிட்டியா? இல்லைங்கய்யா, ஏன்? அவங்களா வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்களும் வரல, நானும் கூப்பிடல. சரிங்கய்யா. என்ன வேதாஜி, லைட்டு கூட போடாமல் இருட்டில் உட்காந்துக்கிறீங்க? இல்லை, உங்களாண்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் ஹோட்டலில் சாப்பிட்டாலே உடம்பு கிட்ட போய்ட்டு வேணான்னு வைங்க. ஆனால் இன்னைக்கு என்னடா ஆச்சரியமா உங்களுக்கும் சேர்த்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறீங்க? இல்ல எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்தது, அதான். பொய் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்ல வராது. ஏங்க தெரியுங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுனே இருக்கிறீங்க. அதனால தான் இப்படி மூட் அவுட்டாக உட்காந்துக்கிறீங்க. கரெக்டா? சரி விடுங்க, அதையே நினச்சி ஃபீல் பண்ணுக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எதுக்கு அந்த நகையெல்லாம் நீங்கள் கழட்டி குத்திங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வேதாச்சி, என் நடம் பறைக்காதீங்க. மஞ்சள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. அனிதா பொண்ணு இப்படி தாங்க, என்ன புரியல. அந்த அனிதா பொண்ணாண்ட நம்ம இப்போ கோவத்தை காட்ட முடியாது. ஏன்னா நம்ம சூழ்நிலை சரியில்லை. அப்பா வேற கை நீட்டி கடன் வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்குன்னு நம்ம நிலைமை இப்படியே இருந்துடாது, எல்லாம் மாறும். அப்போவே செம்ம காண்டாயிடுச்சு, கோவத்தை காட்டியிருப்பேன். சரி, கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் எது தேவையில்லாமல் அப்படின்னு விட்டேன். விடுங்க விடுங்க விடுங்க, நீங்கள் வேணா பாருங்க. அது என்ன கேது, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, அதோட பெஸ்ட்டு செமனே வாங்கி தரேன். அப்போ அந்த பொண்ணு மூஞ்சி அங்கே போய் வச்சுக்குவான். என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்லைங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ இதை வச்சே இன்னும் பெருசா சம்பாதிச்சு முன்னேறணும், வாழ்ந்து காட்டணும், 4 பேருக்கு உதவுற மாதிரி ஒரு பெரிய முதலாளி ஆகணும். ஏங்க இது ரொம்ப ஓவராக இருக்குதுங்க. இப்போ சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க, அது ஓகே. வானடிக்கினர்லாம்